வேதாகமம் அநேக உண்மைகளை நமக்கு பேசுகிறது. அதில் ஒரு காரியத்தை எபிரேய நிருபர் ஆக்கியோன் பதிவு செய்கிறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் நமது தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவரில் மாற்றம் இல்லை, அவரில் மாற்றமே இல்லை. நேற்றும் அப்படித்தான் இருந்தார், இன்றும் அப்படித்தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். நாளையும் அப்படித்தான் என்ன செய்ய போகிறார், இருக்க போகிறார். அவரில் மாற்றம் கிடையாது. அவர் அதை அப்படி நிரூபித்து கொண்டே வந்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமிட்ட பேசின ஆண்டவர் ஈசாக்கிட்டையும் பேசினார், யாக்கோபிட்டையும் பேசினார். ஒன்று தான் சொல்லிகிட்டே வந்தார், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னுடைய தேவன். திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை சொல்லிட்டே வர்றார். இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாரு, இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் இன்னைக்கு வர மாறலை, இன்னைக்கு வரை அவர் என்ன செய்யலை, மாறவில்லை. அவரில் மாற்றம் இல்லை. ஒருவேளை காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கலாம், நாட்கள் கடந்து போகலாம், வருஷங்கள் கடந்து போகலாம். அவர் நம்மளை மாற்றத்தை என்ன செய்யலை, உண்டாக்கவே இல்லை. அவர் அப்படியே இருக்கிறார். எப்படி இந்த உலகத்துக்குள்ள பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை அனுப்பினாரோ அப்படியே இன்னைக்கு வரை அப்படி தான் என்ன செய்கிறார், அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்குள்ளே வாழுகிற பிள்ளைகள், ஆண்டவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள். அவருக்கு நம்ம சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், அப்பா நான் மாறவே இல்லை, நான் மாறவே இல்லை, நான் அப்படியே என்ன செய்கிறேன், இருக்கிறேன். இதை ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பல வேளைகளில் நமக்குள்ள ஒரு பெரிய சோதனை வந்துடுது. என்ன வந்துடுது, பல போராட்டங்களை சந்திக்கும் போது, கஷ்டங்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் ஒருவேளை நம்மளை விட்டு விலகிடுவாரோ, ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ, ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிடுவாரோ, இப்படிலாம் நம்ம பல வேளைகளில் சந்தேகப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் மாறலை, ஆண்டவர் நிச்சயில மாறலை, அவருடைய வார்த்தைகளும் மாறவில்லை. நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வார்த்தை என்ன செய்யாதான், வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அது ஒழிந்தே போகாது, அது மாறவே போகிறதில்லை. இதில் எழுதி வைத்த ஒரு வார்த்தையை கூட அவர் என்ன செய்ய போகிறதில்லை, மாற்றப் போகிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வார்த்தையில் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். வேதவசனம் அதைத்தான் சொல்லுது. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். அவரோட வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவரோட வார்த்தை செய்ய வேண்டியதை செய்யாமல் ஒரு நாளும் என்ன செய்யாது, திரும்பவே திரும்பாது. என்ன சொன்னாரோ அதை அப்படியே என்ன செய்கிறார், சொல்ல போகிறார். என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள்கிட்ட அவர் எப்படி வெளிப்பட்டாரோ அப்படி தான் அவர் கடைசி வரை என்ன செய்ய போகிறாரு, இருக்க போகிறார். அன்றைக்கி இஸ்ரவேலுக்கு அவர் வெளிப்பட்ட தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 43வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வாசிக்கலாமா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43 1 வாசிங்க பார்க்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்ல, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். திரும்ப திரும்ப சொல்ல, நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம். யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம். கடந்த நாளில் ஒரு காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு முன்னால் ஒரு உடஞ்ச பிளாஸ்டிக் வாளியோ ஏதோ ஒன்று கிடக்கு, சம்திங் தேர். அப்போ அந்த பேப்பர் பொறுக்க வரவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாளியை தூக்க போகிறாங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா எதை தூக்குற, நீ எங்கே தூக்க வந்திருக்க அப்படின்னா, நம்ம அதை சத்தம் உடஞ்ச வாளி இப்போ தூக்குவாங்க, உடஞ்ச பாத்திரம்.
அந்த உடஞ்ச பாத்திரத்துக்கு மேலே அந்த அம்மாவுக்கு இருக்கிற உரிமையை பாருங்களேன். ஏன் தூக்கம் வர்றது? ஏன் பாத்திரம்? புரியுதா உங்களுக்கு? சாதாரண உடஞ்ச பாத்திரத்துக்கு மேலே நமக்கு இவ்வளவு அக்கறை இருக்குது. அதை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக என்ன செய்யலை? இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன், உங்களையும் என்னை படைத்த தேவன் எப்பவுமே நம்ம மேலே அதை விட அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நீ என்னுடையவன். நீ யாரு? என்னுடையவன். நீ எனக்கு சொந்தம்னு சொல்றார். நீ எனக்கு சொந்தம். அவர் இதை மாத்தினாரான்னு கேட்டீங்கன்னா மாத்தல. இந்த வார்த்தை அவர் என்ன செய்யல? இதுவரை மாற்றவில்லை. இதுவரை என்ன செய்யல? மாற்றல. ஒரு காரியத்தை நம்ம எப்பவுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் யாரோ அல்ல. தாயின் கருவில் உருவாகும் முன்பாகவே என்னுடைய கருவை கண்டு அவருடைய கண்கள், தாயின் கருவில் ஆதரித்த கண்கள், தாயின் கருவில் நம்மை சுமந்தது, தாயின் கருவில் ஆதரித்தது, இந்த உலகத்தில் நம்ம வருவதற்கு உதவி செய்தது, அவயவங்கள் முதலாய் உருவாவதற்கு முன்பாக பெயர் சொல்லி அழைத்த தேவன். அல்லேலூயா. என்ன பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆனால் திரும்ப திரும்ப அதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்னே ஒன்றை சொல்லிட்டு வருவார். நீங்கள் யாருடையவர்கள்? என்னுடையவர்கள். நீங்கள் எனக்கு சொந்தங்கிறத திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் மாறவில்லை. நான் என்ன செய்யல? மாறலை. எனக்கு ஒரு 3 காரியத்தை மட்டும், 3 வசனங்களை மட்டும் சுட்டி காண்பிக்க நான் விரும்புகிறேன். அவர் மாறாமல் இன்று வரை மாறாமல் இருக்கிறார். அதுக்கு 3 வசனத்தை சொல்ல போகிறேன். ஒன்று வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். அவருடைய அன்பு மாறவே இல்லை. அவருடைய அன்பு இல்லை, மாறலை. நமக்கு கூட மாறும். நமக்கு கூட என்ன செய்யும்? பல வேளைகளில் மாறும். அதாவது ஒரு பிள்ளை ஆண்டவர்கிட்ட விலகி ஜீவிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மனம் போல வாழுகிறது. நம்ம பெற்ற பிள்ளை தான், நம்ம வளர்த்த பிள்ளை தான். ஆனால் அந்த பிள்ளையோட பிஹேவியர் அதெல்லாம் மாறும்போது நம்மளுடைய மனப்பான்மையும் மாறுவதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு தடவை என் வாழ்க்கை மோசமாக இருக்கிற காலம், ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போயிருக்கேன். எங்கள் அப்பா என்னை பார்த்துட்டு அப்படியே சொல்கிறாங்க, இல்லையே என்ன வாழ்க்கை வாழ்கிற, என்ன வாழ்க்கை வாழ்கிற, உன்னை பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வெட்கமாக இருக்குன்னு சொன்னாங்க. உன்னை பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? வெட்கமாக இருக்கிறது. உலகத்தில் உள்ள தகப்பனார் சொல்லுவார், உலகத்தில் உள்ள தகப்பனார் எப்படி சொல்லுவார், ஆனால் பரமபிதா சொல்ல மாட்டார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தந்தருளி நம்மள அன்பு கொண்ட தேவன். நம்மளை எப்படி பார்க்கறது தெரியுமா? இன்னைக்கு வேதாகமம் சொல்லுது. வேதாகமத்தில் நிறைய பேரை பற்றி சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மளை பற்றி வேதாகமம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்தவான்கள். எப்படி பார்க்குறாரா? எப்படி பார்க்குறாரு? பரிசுத்தவான்கள். நீங்கள் யார்? நீதிமான்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பேரெல்லாம் பாருங்களா. நீங்கள் யார்? நீதிமான்கள். நம்ப முடியுதா? நமக்கே நம்மளை நம்ப முடியல. நம்ம யோக்கியமான பல கேள்வியை நம்மளை பல தடவை என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்தவான்கள். இதுதான் ஆண்டோடைய அன்பு. இது ஆண்டோருடைய. உலகம் நம்ம எப்படி பார்த்தாலும், உலகம் நம்மளை குறித்து என்ன சொன்னாலும், நம்முடைய பெற்றோர் நம்மளை குறித்து மோசமாக பேசினாலும், கணவன் பேசினாலும், மனைவி பேசினாலும், ஆண்டோடைய பார்வையில் மாற்றமில்லை. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களுடைய பரமபிதா, நான் உங்களுடைய பரமபிதா. அந்த அன்பில் இதுவரை மாற்றம் இல்லை. இதுவரை என்னல மாற்றம் இல்லை. முடிவு பரியந்தம் அன்பை காட்டுகிற தேவன். முடிவு பரியந்தம் அன்பை காட்டுகிற தேவன். யூதாஸ் காட்டி கொடுக்குறான். யூதாஸ் என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்குறான். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே. என்ன சொன்னார்? சிநேகிதனே. நம்ம சொல்லுவோமா? சொல்லுவோமா? ஒரு உண்மையான அர்த்தத்தில் கேலிக்கு சொல்லலை. அவர் நல்லா கவனிக்கும். கேலிக்கும் சொல்லலை, அவர் கிண்டலுக்கும் சொல்லலை. நம்ம வேணால் எடக்கா சொல்லுவோம், ஏன் ஃப்ரெண்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு வேணால் நம்ம கேலி வேணால் சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி சொல்லவே இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்கிறார், மை டியர் ஃப்ரெண்ட்.
தட் இஸ் த லவ் ஆஃப் காட். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அந்த அன்பு கடைசி வரை மாறல, இன்னைக்கு வரை மாறல. அந்த அன்பினால தான் நீங்களும் நான் இன்னைக்கு வரை என்ன செஞ்சிருக்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள். நமக்கு என்ன பேரு? என்ன பேரு? பொல்லாதவர்கள். அப்ப அவருக்கு நம்மளை பொல்லாதவர்கள் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் சில தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஜஸ்ட் இமேஜின் இஸ் லவ். அந்த அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு வரை அந்த அன்பை என்ன செய்யல? மாற்றவே இல்லை. இன்றைக்கு வரை அப்படியே இருக்கிறார். அப்படியே என்ன செய்கிறார்? இருந்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம் என்ன? நம்பர் 2, அவரை பற்றி சொல்லப்பட்ட காரியத்தில் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கிருபை மாறாத கிருபை. அவருடைய கிருபை மாறாத கிருபை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 54, 8, 10 நம்ம வாசிக்கலாம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். 10வது வசனத்துக்கு வாங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாம் மாறும். பர்வதம் மாறலாம், சரியா, எல்லாம் மாறலாம். அவர் சொல்றார், என் கிருபை மட்டும் ஒன்றை விட்டு என்ன செய்யாது? விலகாது, விலகவே விலகாது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அவர் டீட். நீங்களும் நானும் ஏதோ நல்லது செய்கிறோம் என்பதனால அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அபாத்திரத்தன்மை என்னுடைய அபாத்திரத்தன்மையை நம்ம நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். பவுல் சொல்ற, பாவிகளில் நான் பிரதான பாவி. பாவிகளில் பிரதான பாவி. நம்மளாம் ரொம்ப செயின்ஸ்லாம் கிடையாது, பரிசுத்தவான்கள்லாம் கிடையாது. மாம்சத்தில் வாழுகிற மனுஷர்கிட்ட 1000 குறைகள் இருக்கிறது. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன கிடையாது? நீதிமான்கள் கிடையாது. ஆண்டவர் நம்மளை நீதியின் கிரியை பார்த்து நம்மளை ரட்சிக்கவும் இல்லை. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேணா ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் அவரது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எதனால ரட்சிக்கலையா? எதனால ரட்சிக்கல? நம்ம கிரியைகளின் நிமித்தமாக. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் பக்தியாக தேடுனா என்ன வந்துடும்? விடுதலை வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி சொல்ல போனால் அந்த உலகத்தில் இருக்கிற அந்நிய தெய்வத்தை வணங்குகிற ஜனங்கள் ஈஸியாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் நான் அந்த அளவுக்கு பக்தி உள்ளவர்கள் அல்ல. கடந்த நாள் காரைக்காலுக்கு போயிருந்தேன். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த ஒரு குழுவினர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 30 பேர் இருப்பாங்க. அவ்வளோ பேர் நெத்தியில் பொட்டுலாம் இருக்குது இருக்கிறாங்க. 30 பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 30 பேர் இருப்பாங்க. ஜோமன்னு சொன்ன உடனே அப்படி நெடு முழங்கால நின்று 2 கையை நோக்கி அப்படி நினைச்சாங்க. அழகாக முக்காடு போட்டு நின்று நினைச்சாங்க, ஜெபிக்கிறார்கள். நம்மகிட்ட அந்த பக்தி இருக்கான்னு சொல்லுங்க. இருக்குதா? டு வி ஹேவ்? இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ வந்தோம், தேவனை ஆராதித்து விட்டோம், தேவனை தொழுது கொண்டோம், ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுத்து விட்டோம், அதனால ஆண்டவர் இறங்குவார். இறங்க மாட்டார். திருப்பியும் சொல்றேன், உங்க நீதியின் கிரியைகள் நிமித்தமாக என்ன செய்யறது இல்லை, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறது இல்லை. எது தெரியுமா உங்களுக்கு? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. தாவீதுடைய சங்கீதத்தை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரே ஒன்றா பேசும், கிருபை 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 எல்லாம் கிருபையே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த கிருபை, அது என்ன கிருபை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினதினால. நாட் பிகாஸ் we are doing something good. ஏதோ நல்லதை செய்கிறோங்கிறதுனால இல்லவே இல்லை. நல்லது செய்ய வேண்டும்,
பரிசுத்தவான்கள் வந்து நல்லது செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள், நற்கிரியைகள் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை வச்சு ஆண்டவர் உங்களை என்ன செய்யல, கணக்கு போடலை. பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்யலை. எதை வைத்து செய்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கிருபை நம்ம விட்டு விலக்காமல் இருப்பதினால. ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அது நித்திய கிருபை, நித்திய கிருபை. அதனால் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வரும்போது தைரியமாக வாங்க. கம் வித் போல்ட்னஸ். அதான் எபிரேயர்ல எழுதுறார். கிருபாசன் அன்றைக்கு எப்படி வாங்க? தைரியத்தோடு வாங்க. ஏன்னு கேட்டால், உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்று வரை பிதாவின் சமூகத்தில் உண்டு. இன்னைக்கு வரை இருக்கிற, இன்னைக்கு வரை பிதாவின் சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசிக்கொண்டே இருக்கிறது. இப்போ வரை பேசிட்டு இருக்கு. அந்த கிருபையை நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டாரா? விளக்க மாட்டாராம். ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கிருபையை விருதாவாக்கக்கூடாது. கிருபை என்ன செய்யக்கூடாது? விருதாவாக்க கூடாது கூடாது. நிறைய பேர் இந்த கிருபையை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. டோன்ட் டேக் இட் லைக் தட். தயவுசெய்து அப்படி என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆண்டவர் போட்டு அந்த பிச்சையை உணர்ந்து உணர்ந்து நன்றி உணர்வோடு வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நிமிஷம் இந்த நாவு ஆண்டவர் தூச்சிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எவ்வளவோ பெரிய கிருபை, உங்களுடைய இறக்கம் எவ்வளவோ பெரிய இறக்கம், உங்களுடைய தயவு எவ்வளவோ பெரியது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் மனுஷனா வாழ்றேன்னு சொன்னா, ஒரு நல்ல வாழ்க்கையை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது உங்களுடைய கிருபை. இந்த கிருபை உணர்ந்து வாழுவான். கிருபை உணர்ந்து வாழ்ந்தா தப்பு செய்ய மாட்டான். கிருபை உணர்ந்து வாழ்ந்தா என்ன செய்ய மாட்டான்? தப்பு செய்ய மாட்டோம். தப்பி தவிர ஒரு நோய் வந்துட்டு, நான் உதாரணம் சொல்கிறேன். ஒரு நோய் வந்துருச்சு, மரணத்துக்கு ஏதுவான ஒரு நோய். ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஆண்டவர் காப்பாற்றி விட்டுட்டார். இப்போ எப்படி ஜீவிக்கிறோம்? எப்படி ஜீவிக்கிறோம்? பயந்து பயந்து ஜீவிக்கிறோம். எப்படி ஜீவிக்கிறோம்? பயந்து பயந்து ஜீவிக்கிறோம். ஏன்னா என்ன செய்யணும்? உயிர் வாழணும். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நான் பிழைத்து இருக்கிறது யாருடைய கிருபை? தி கிரேஸ் ஆஃப் காட், ஆண்டோடைய கிருபை. எவ்வளவு பயம் இருக்கணுங்கிறத யோசித்துக் கொள்ளுங்கள். பயந்து வாழுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்முடைய கிருபையை நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாராம்? விலக்கவே மாட்டார். மூணாவது காரியம், நம்பர் 3, அவருடைய அதிகாரம் மாறவில்லை. அவருடைய வல்லமை என்ன செய்யல? மாறல. ரோமர் 1:20 நீங்க வாசித்தீங்கன்னா, அவருடைய நித்திய வல்லமை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 1:20 வாசிங்க. காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினால உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். தெளிவாய் காணப்படும். அது எப்போ? உலகம் உண்டான காலத்தில் இருந்து அந்த வல்லமை என்ன செய்யுமா? காணப்படும். இன்று வரை அது காணப்படுகிறது. இன்று வரை என்ன செய்த? அது காணப்படுகிறது. இன்னைக்கு வரை அந்த வல்லமை என்ன செய்யல? மாறல. இந்த வல்லமை எது வரை மாறாது? கடைசி வரை மாறாது. கடைசி வரை என்ன செய்யாது? மாறாது. அதோட வல்லமை அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? கொஞ்சம் கூட என்ன செய்யாது. தாவீது சொல்றான், நான் 2 தடவை ஆண்டவர் சொன்னதை கேட்டிருக்கிறேன், வல்லமை கர்த்தருடையது என்பது. வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. சங்கீதம் 62 எழுதுறார். வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடையது. நம்ம பலம் இல்லை, நம்ம பலம் இல்லை, நம்ம பராக்கிரமம் இல்லை. என்ற ஆவியினாலேயே எல்லாம் ஆகும். என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவருக்கு பேர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆபிரகாமுக்கு அறிமுகமாகும் போதும் சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் அறிமுகமாகிறார். ஈசாக்குக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிமுகமாகிறார். யாக்கோவுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிமுகமாகிறார். மோசேக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று என்ன செய்கிறார்? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் லூக்காவுக்கு வந்தீங்கன்னா சர்வ வல்லமையுள்ளவர் மகிமையான காரியங்களை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை பார்த்துருக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு அவரால் கூடும். அவரால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கடலை பார்த்து அமைதியாக இருந்தால் அமைதியாக இருப்போம். செங்கடலை பார்த்து பிரிஞ்சு போனால் பிரிஞ்சு போயிடும். எரியோ கோட்டை தகரோம்னா தகரும். ஆமே, ஆமே.
நமக்கு எரியோ கோட்டையை பார்த்தாலும் பயம், செங்கடலை பார்த்தாலும் பயம், சாத்தானை பார்த்தாலும் பயம், மனுஷனை பார்த்தாலும் பயம். இந்த பயம் போகவே மாட்டேங்க. அவரும் சொல்லி சொல்லி பார்த்தாரு, பயப்படாத 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 பயப்படாத. எத்தனை தடவை தான் சொல்லுவார், நம்ம தான் நம்பவே மாட்டேங்கிறோமே. நாட் பிலீவிங் ஹிம். பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப மோசமான ஒன்று பார்த்துக்கோங்க. ஆண்டவர் விட்டு எது பிரிக்குன்னு கேட்டால் அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தை இந்த பயம் கொண்டுரும். இந்த பயம் என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்து விடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு இடம் பார்த்துக்கோங்க. இந்த பயம் வந்து எங்கே கொண்டு வந்துடும்னா அவிசுவாசத்தை என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்து விடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். we are not called for. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவி என்ன ஆவியா? பயமுள்ள ஆவியை தேவன் கொடுக்கவில்லை. என்ன ஆவியை கொடுக்கலையா? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நமக்கு தேவன் தந்திருக்கிற ஆவியானவர் நம்ம பலப்படுத்துகிற ஆவியானவர். மத்தேயு 28:8 சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு நான் ஒரு காரியத்தை ரொம்ப வேதனையோடு பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். நமக்கு எலெக்ஷன் வந்துச்சு. உடனே ஜெபக்குறிப்பெல்லாம் அடித்து கொடுத்தாங்க. ஐ எம் அகேன்ஸ்ட் இட். அதற்கு நான் விரோதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேர்தலுக்கு ஜெபிக்க சொல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். யாருக்கு ஜெபிக்க சொன்னார்? யாருக்கு ஜெபிக்க சொன்னார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக. சரியா? அந்த ஜெபக்குறிப்பில் பார்த்தா மிக முக்கியமான குறிப்பு, ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை வல்லமையாக சொல்லுவதற்கு ஏற்ற உங்களுடைய ஆட்களை நீர் கொண்டு வாரும் அப்படின்னு ஒரு ஜெபக்குறிப்பு. உண்மையான நோக்கம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? பயம். என்ன பயம்? வேற ஆட்சி வந்துட்டா நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்ய முடியாது? இங்கே விடுதலையோடு இருக்க முடியாது. நம்ம எப்பவுமே விடுதலையோடு இருக்க முடியாது. ஆமென். ரோமர் ஆட்சி காலத்திலையும் இல்லை, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியுடைய காலத்திலையும் இல்லை, நம்ம வரப்போகிற காலத்தில் நீங்கள் நானே இருக்க போகிறது இல்லை. ஒரு அல்லியா சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க. ஆமே. உலகத்தில் உங்களுக்கு உண்டுங்கிறத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எது வேற இருக்கும்? எது வேற இருக்கும்? இட் வில் பி ஆல்வேஸ் தேர். எப்பவும் இருக்கும். ஆனால் அதில் தப்பிக்கொள்ளும்படியான, தாங்கிக் கொள்ளும்படியான ஒரு பலத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய அதிகாரம். ஒரு உலகத்தில் உள்ள அதிகாரத்தினால பவுலையும் சீலாவையும் ஜெயிலுக்குள்ளே வைக்க முடியும், அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் எங்கள் அப்பாவுடைய அதிகாரம் இந்த சிறைச்சாலை கதவை உடைக்க முடியும், சிறைச்சாலையை அசைக்க முடியும். ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேதுருவை வேணா ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகலாம், ஆனால் ஜெயிலை பூட்டி வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. தட் இஸ் த பவர் ஆஃப் காட். அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். அதுதான் ஆண்டவருடைய மகத்துவம். ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? சீனா தேசம் ஒரு காலம் வந்து பூட்டப்பட்ட கூட்டை உள்ள பைபிள் கூட கொண்டு போக முடியாது. இன்னைக்கு இட் இஸ் ஓப்பன். கதவை கத்தர் உடைச்சிட்டாரு. ஆயிரக்கணக்கான திருச்சபைகள். ஆண்டவர் செய்வாரா? செய்வாரா? செய்ய வல்லமை உள்ள தேவன். டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் த பீப்புள் அண்ட் மென். மனிதர்களை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை கொண்டு வரும்? கண்ணியை கொண்டு வரும். கண்ணியை கொண்டு வரும். உங்க கூட இருக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வல்லமை என்ன வல்லமையா? நித்திய வல்லமை. ஏதோ வந்துட்டு போற வல்லமெல்லாம் இல்லை. நிறைய பேர் அப்படி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டாங்க? ஆவியானவர் வந்து திடீர்னு வல்லமை வரும், பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருது? காத்து போன பலூன் போல புஷ்ஷுன்னு போயிருது. நாட் லைக் தட். அப்படி இல்லை, அப்படி இல்லை. நம்ம கூட இருக்கிற ஆவியானவர் எப்பவுமே வல்லமை உள்ளவர். ஆமென். சொல்லுங்க, அப்படி நெஞ்சில கை வச்சுருங்க. என் கூட இருக்க ஆவியானவர் அவர் சர்வ வல்லமை உள்ள ஆவியானவர். சர்வ வல்லமை உள்ள ஆவியானவர். ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாறாத தேவனை தான் நீங்களும் நானும் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை அவர் என்ன செய்யல? எடுக்கவே இல்லை. ஆனால் பனிஷ்மெண்ட் இருக்கு. ஒன்னே நான் சொல்லி முடிச்சிடுறேன். நியாய தீர்ப்புக்கு போகும்போது அவனவன் செய்த நன்மைக்காவது
தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி அவருக்கு முன்னால் நிற்போம். மறந்துடக்கூடாது. பிள்ளைகள் ஸ்தானத்தை எடுக்கலை. பிள்ளைகள் ஸ்தானத்தை அவர் என்ன செய்யலை? எடுக்கலை. ஆனால் அவர் நியாயாதிபதியாக வரும்போது அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றையும் குறித்து பயப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறார். போகிறதுக்கு முன்னால் சொல்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்படியே நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் கூட எப்பவும் நீங்கள் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, இந்த மாதம் மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் இமை பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை. இமை பொழுது கூட வாட்சி நான் சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதோ இல்லை. இமை பொழுது கூட நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டார்? அவர் விலகவே மாட்டார். அவருக்குள்ளாக நம்ம வைத்து காத்து நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்து வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கிருபை அப்படி சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவருக்குள்ள நம்ம பெற்றிருக்கிற சுதந்திரம், ஆசீர்வாதங்கள் அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்து வந்து கொண்டே இருக்கிறது. மாறாத அன்பில் நம்ம மகிழ்ந்து இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்.